வாழ்த்துகின்றேன். ரத்தத்தின் போது உயிர் நீத்த உறவுகள், அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு ஏற்படுகின்ற அனர்த்தங்களின் போது உயிர் நீக்கின்ற உறவுகள் அனைவரையும் அவர்களின் ஆத்மா சாந்தியை பிரார்த்திப்பதுடன் மேலதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் இந்த அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஏற்ற முறை விழிப்புணர்வுகள், கருத்தரங்குகள் மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகள் யாவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய அனர்த்த பாதுகாப்பு தினத்தின் போது எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை தேசிய அனர்த்த பாதுகாப்பு தொடர்பாகவும் எதிர்காலங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களில் இந்த இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சில கேள்வியாளர்களை நண்புடன் அழைத்து நிற்கின்றேன். மற்றும் மேலதிக அலுவலர் மற்றும் பிரதம உள்ள கணக்காய்வாளர் வீரிய மாதவர்கள் மாவட்ட செயலக அனைத்து நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் 2004ஆம் ஆண்டு இதே நாள் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட அந்த சுனாமி பேரிடர் தாக்கத்தினால் இலங்கையில் அன்னளவாக 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். அதே போன்று 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருந்தார்கள். பல மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு அழிவு ஏற்பட்டது. உண்மையில் அந்த அனர்த்தத்தின் போது உயிரிழந்த அந்த ஆன்மாக்கள் நல்ல ஆத்ம சாந்தி வேண்டி இந்த நேரத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வதோடு உண்மையில் அந்த அனர்த்தத்தின் போது உயிரிழந்த அந்த அந்த
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது அனுதாபத்தினையும் அவர்கள் ஆறுதலையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழந்தார். அது இந்த தட்டுக்கள் நமது பூமியில் உள்ள அந்த தட்டுக்களின் நகர்வு காரணமாக ஏற்பட்ட அந்த உயிரிழந்தார். ஐரோவாசியா தட்டும் இந்தியா தட்டும் நேருக்கு நேரில் மோதி கொண்டதால ஏற்பட்ட அந்த 1000 கிலோமீட்டர் நீளமான அந்த இலக்கத்தின் போது ஏற்பட்ட அந்த அமுக்க காரணமாக ஏற்பட்ட அந்த பாரிய பேரலையினால் அந்த அர்த்தம் ஏற்பட்டது. உண்மையில் அந்த இந்தோனேசியாவில் ஏற்பட்ட அந்த புவிநடுக்கம் இலங்கையை வந்தடைய அன்னளவாக உத்தர மத்தியானத்துக்கு மேல எடுத்தது. இப்ப ஆனால் அந்த நேரத்திலே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கோ அல்லது ஒருவருக்கோ இல்லாமல் இருந்ததன் காரணமாக அது சம்பந்தமான அறிவித்தல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதனாலே பெருமளவான மக்கள் புறப்படைய வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. உண்மையில் அதற்கு பின்னர் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு அதை பொழுது அந்த முன்கூட்டியே அந்த தகவலை பரிமாறுகின்ற ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அறிமுகப்பட்டதன் காரணமாக தற்போது அந்த அனர்த்தங்கள் பாதிப்புகள் வந்து குறைவடைந்திருக்கிறார்கள். உண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த அந்த பசிபிக் நெருப்பு வலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜப்பான் சீனாவை சூழ்ந்த அந்த பகுதிகளில் ஒவ்வொரு நாளுமே இப்படியான அந்த புவிநடுக்கங்கள் அடிக்கடி எரிமலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த நாடுகளில் அந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுறது கூட வன்மையில கூட 7.8 ரிக்டர் அளவோட ஜப்பானை தாக்கினதுக்கு 70 பேருக்கு தான் காயம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு அது சம்பந்தமான பாதுகாப்பு எச்சரிக்கை முன்கூட்டியே கிடைக்கும். மற்ற அங்கே உள்ள கட்டடங்கள் மற்ற எல்லாமே அந்த புவிநடுக்கத்தில் ஒரு சாதாரண பெரிய ஒரு அழிவை அழித்தது தாங்கக்கூடிய வகையில் திட்டமிடல மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இப்படியான அழிவுகள் வந்தால் இப்படியான தாக்கம் வந்தாலும் அவர்கள் அதை குறைந்த சேதத்துடன் மட்டுப்படுத்துகிற நிலைமைகள் காணப்படுகிறது. ஆனால் இலங்கையிலே அப்படியான அந்த நிலைமைகள் வந்து இல்லை. தற்பொழுது கூட மன்னாரில் ஏற்பட்ட அந்த அழுத்தத்தின் பொழுது கூட உங்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாம் முன்கூட்டியே போகணும் என்று நாங்கள் அறிவித்த விடுத்தும் கூட மக்கள் அதை உதாசீனம் செய்தபடியால் அவருடைய இரண்டாவது அவர்கள் வரலாற்று ரீதியாக அவர்கள் கொண்டுள்ள அந்த அனுபவங்களின் அடிப்படையில் கொண்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் விட்ட மரக்கரையில நாங்கள் கடற்படையால் கொண்டு வந்து விடப்பட்டவர் கூட அடுத்த நாள் கடலுக்கு வடக்கரைக்கு போனவர் வந்தார். மற்றது வேற ஒரு இடங்கள் இருந்தவர்களும் உண்மையில இந்த தகவலை சரியான முறையில் செவிமடுத்திருந்தால் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த 3 இழப்புகளையும் நாங்கள் குறைச்சிருக்கலாம், இல்லாதிருக்கிறோம். எனவே உண்மையில நாங்கள் அந்த விடயத்திலே நாங்கள் கவனித்திருந்தவர்களும் சூழலை நாங்கள் நேசிக்க வேண்டும். உண்மையில பஞ்சபூதங்களின் அடிப்படையான அந்த சூழல் வந்து மிகவும் பலம் வாய்ந்தது. அதற்கு அதனுடைய ஆதிக்கத்துக்கு நாங்கள் இவ்வளவு மனித தொழில்நுட்பங்கள் விஞ்ஞான முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் கூட அது இந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவது எவ்வளவு கஷ்டம் என்பதை நீங்கள் தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்ட இந்த நிற்பா புயலின் தாக்கத்தை கூட அதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த தன்மைகளை அடிப்படையாக கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எனவே நாங்கள் அந்த சூழலை நேசிக்க வேண்டும். சூழலுக்கு தீங்கு விளைவிச்சு அதிக அளவு மரங்களை வெட்டி சூழலுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் அதிக அளவு பாவிச்சு இப்படியான நடவடிக்கைகள் ஏற்படும் பொழுது அந்த சூழல் சமல்ல இல்லாமல் போகும்போது இப்படியான அந்த அனர்த்த நிகழ்வுகள் வந்து தவிர்க்க முடியாது. எனவே நாங்கள் சூழலை நேசிப்பதன் மூலம் உண்மையில் இப்படியான இந்த அனர்த்த நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். உண்மையில இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் இந்த சூழலை பாதுகாக்க வேண்டும். அதே வேளை நாங்கள் இந்த சூழல் தொடர்பாக இந்த அனர்த்தம் தொடர்பாக அரசாங்கத்தினாலும் உரிய தரப்புகளினாலும் அதிகாரிகள் தரப்புகளினாலும் வெளியிடப்படுகின்ற இந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் நிச்சயமாக பின்பற்றுவதன் மூலம் இப்படியான அனர்த்தங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். எனவே இது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே 2004ஆம் ஆண்டு இதே நாளில் உயிரிழந்த அந்த ஆத்மாக்கள் மீண்டும் இறைவன் அடிக்க சந்நிதியிலே நித்தியமடைய ஆத்ம சாந்தி அடைய
எல்லாம் பெற்ற இறைவனை வேண்டி என்னுடைய நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். அனர்த்தம் தொடர்பாகவும் அனர்த்த விழிப்புணர்வுகள் தொடர்பாகவும் தற்காலத்தில் அனர்த்த நிலைமைகள் மாவட்டத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த அனர்த்தங்களில் எவ்வாறு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தொடர்பான பல்வேறு கருத்துக்களை விஞ்ஞானபூர்வமாகவும் மத ரீதியாகவும் கருத்துக்களை வழங்கிய ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வுகளை யாவையும் நிறைவு செய்வோம். நன்றி. Thank you.